ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி பஞ்சு போல் இட்லி நம்ம சுடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு நம்ம உங்களுக்கு ஏதாவது இதில் குப்பை இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா ஜஸ்ட்டு நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு, எந்த விதமான குப்பையும் இல்லை. இந்த மாதிரி புடைச்சிட்டு நல்லா ஊதிக்கோங்க, ஏதாவது இருந்ததுன்னா கூட நமக்கு தெரிஞ்சிடும். நல்லா உங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு ரேஷன் அரிசி மாதிரியே இருக்காது, நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாதிரி தான் இருக்கும். நான் 1 டம்ளர் நல்லா புடைச்சிட்டேன். அதே மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா நான் 4 டம்ளர் தனியாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 4 டம்ளர் புழுங்கல் அரிசி நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பச்சரிசி தேவைப்படுது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். இந்த இதுவுமே 1 டம்ளர் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த அரிசியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சுத்தமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கடையில் வாங்குகிற அரிசி மாதிரியே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் எனக்கு எந்த விதமான தூசி எதுவுமே இல்லை. நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இந்த இதையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா 5 டம்ளர் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன், 1 டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டம்ளர் கணக்கில் தான் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஏதாவது அழுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த கழுவும் போதே நல்லா வந்துடும். தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை இதே மாதிரி நல்லா தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. கழுவி அரிசியை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க தூசி எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக நான் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸ் தான். நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு ஊறுச்சுனா தான் நல்லா அரிசி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்து ஊற வச்சுக்கணும். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து 1 டம்ளர் உளுந்து நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் பார்த்துட்டிங்கன்னா வெந்தயம் எடுத்துட்டேன். இதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் நல்லா உளுந்து ஊறணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது தான். உளுந்தும் நம்ம வெந்தயமும் போட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா உளுந்து தான் நான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ உளுந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியை நீங்கள் அப்படியே நீங்கள் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம்லேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் மேலெல்லாம் உளுந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சூப்பராக அரைஞ்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா நெய்ஸாக உளுந்து அரையணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு உளுந்து. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஓடையே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னோடது பார்த்திங்கன்னா டில்ட்டிங் இதுங்காட்டி நான் அப்படியே கவுந்திடுவேன். ஸோ நான் இப்போ அப்படியே எடுத்து கொட்டிக்க போகிறேன். உளுந்தெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம தண்ணியை அப்போவே ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இது பண்ணணும். அரிசி நான் ஆட் பண்ணிட்டேன். அரிசி பார்த்துட்டிங்கன்னா நான் 2 பாதியாக பிரித்து போட போகிறேன். ஏன்னா ஒரே இதில் எல்லா அரிசியும் அரைய முடியாது. ஸோ அதனால் 2 பாதியாக நான் போட்டிருக்கேன். நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி எல்லாமே அந்த சைட்லலாம் இருந்தாலுமே நல்லா நீட்டாக அரைஞ்சிரும். இது அரிசி அரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. இந்த நான் 2 ஸ்டேஜாக போடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி பத்தலை. ஸோ பார்த்துட்டு நம்ம அடிக்கடிக்கு திறந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏதாவது மூடி உங்களுக்கு கிரைண்டரில் இருந்ததுன்னா நம்ம மூடி போட்டு வச்சுட்டா ரொம்ப சேஃபு. ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா இதில்
ரேஷன் அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு உங்களுக்கு பஞ்சு மாதிரி இட்லி வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஃபைனலாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பிகினர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாவை எல்லாம் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாவை வந்து கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி 2வது இது ஓடிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு மாவு அரைக்கும் போதே போட்டிங்கன்னா கல்லுப்பு வந்து நல்லா அரைஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் மாவு அரைக்கும் போதே போட்டுருவேன். ஸோ இந்த மாவையும் நம்ம வந்து கொட்டிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து மாவு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவையும் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம இதையுமே மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கல் கழுவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியும் வந்துட்டு நான் மாவில் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு நல்லா மாவை கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சா மட்டும்தான் வந்து புளிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தும் அரிசியும் வந்து நல்லா கலங்கணும். ஸோ கலக்கிட்டு நான் நைட் ஆட்டி வச்சுருக்கேன். ஸோ வந்து காலையில் வரைக்கும் நம்ம ஃபெர்மெண்ட் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். உங்களுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சிருச்சு. இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம இட்லி ஊற்றும் போது நல்லா கலக்க வேணாம். ஸோ வந்து லைட்டாக மட்டும் கலக்கினா போதும். ரொம்ப கலக்கினீங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து அவ்வளோ பஞ்சு மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி கலக்கியாச்சு. கலக்கின பிறகு நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இட்லியாக வந்து ஊற்றிக்கலாம். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம இட்லி பிளேட்டை வந்து வச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இட்லி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம எப்பவும் போலயே கை வச்சு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டூத்பிக் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு தண்ணியை நல்லா வந்து கையில் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் வந்து நல்லா வெந்துருச்சான்னு. ஒட்டாமல் வருது. ஸோ உங்களுக்கு சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஃபைனலாக எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இந்த இதை. இந்த பிளேட் எல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்து பிகினர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இது பண்ணுங்கள். நம்ம கொட்டியாச்சு. இந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி தெளித்து எடுத்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு இட்லி வந்து பஞ்சு மாதிரி வரும். ஸோ வந்து தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. உங்களுக்கு சூப்பராக வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ரேஷன் அரிசியில் தான் பண்ணோம். எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அரிசியை வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.